அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். நம்முடைய இல்லற யோக ஈஸ்வர சேவா மையத்தின் ஆன்மீக விளக்கத்திலே இன்று எனக்கு பரிச்சயமான ஒரு நபர் கேட்ட கேள்விக்கு இங்கே விளக்கத்தை நாம் தருகிறோம். அவர் கேட்ட கேள்வி என்பது என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் ஆன்மீகம் என்ற பெயரிலே இந்த பூவுலகிலே உள்ள பலதரப்பட்ட அந்த இன்பங்களை தூய்க்காமல் உங்களுக்குள்ளாக நீங்களே ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு இந்த பூமியிலே இருக்கின்ற போதை, புகை, காமம், மச்ச மாமிசங்களுடைய ருசி இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிக்காமல் ஒரு ஏழையை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனால் என்ன பயன்? மாறாக பலரும் பலவிதமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து அவர்கள் பொருளாதாரத்திலே உங்களை விட உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வாழ்க்கை முறைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் என்ன வேறுபாடு? ஏன் நீங்கள் எல்லாம் இவ்வாறு வாழ வேண்டும் என்று எங்களிடம் வினவினார். இதற்கு நாம் கூறும் ஒரு விளக்கம், நம்முடைய சிற்றறிவுக்கு ஏற்பட்ட அந்த விளக்கத்தை நாம் உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறோம். இறைவன் என்பவன் இந்த ஜீவராசிகளை ஆனந்தத்திலே பிறப்பிக்கிறான். அதாவது இரண்டு உயிர்கள் தாம்பத்தியம் என்ற நிலையிலே ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுதே ஒரு சுக்கில தாது என்பது அண்ட அணுவை தாக்கி ஸ்ரோனிதத்திலே கலந்து அது முட்டையாக மாறுகிறது. ஆக இந்த உயிர்கள் ஜனித்ததனுடைய முழு தத்துவமே ஆனந்தம் என்பது மட்டுமாகும். ஆனந்தத்திலே தான் ஒவ்வொரு உயிர்களும் பிறக்கின்றன. மாறாக இன்பங்கள், ஆனந்தம், இன்பம் என்று இரண்டை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலிலே இந்த மனம் அனுபவிப்பது இன்பம் என்று உணரப்படும். உதாரணமாக ஒரு போதையை நாம் பயன்படுத்துகிறோம், போதைப் பொருளை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த போதைப் பொருளாகப்பட்டது நேராக நம்முடைய மூளையினுடைய செயல்திறனை தடைப்படுத்தி விடுகிறது. நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் இன்பத்திலே, இன்ப ஊற்றிலே ஆழ்ந்து மிதந்து கிடக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. மூளை என்பது உன்னுடைய உடம்பினுடைய இயக்கத்தையே துண்டித்து கொண்டு அது தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகள் உன்னுடைய மூளையிலே சென்றடையாததன் காரணமாக ஒரு மயக்க நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அது உங்களுக்கு இன்பமாக உங்களுக்கு தோற்றமளிக்கிறது. ஆக இந்த போதை இருக்கும் வரை இந்த இன்பம் என்ற உணர்வு உங்களுக்கு நீடிக்கிறது. இந்த இன்பம் என்பது நிரந்தரமா என்றால், இந்த போதை என்பது உங்களுடைய உடலிலே உள்ளவரையே அந்த இன்பம் என்பது நீடிக்கும். ஒரு நாள் நீங்கள் போதைப் பொருளை சாப்பிடுகிறீர்கள் என்றால், அந்த போதை தெளிந்தவுடன் மறுநாளும் அந்த போதையை நீங்கள் நோக்கி ஓட வேண்டும். அந்த இன்பமாகப்பட்டது ஒரு சிற்றின்ப நிலையிலே ஒரு சிறிய இன்பமாக உங்களுக்கு மயக்க நிலையிலே தோற்றுவிக்கிறது. அது இன்பம் அல்ல. நீங்கள் உணர்வு அற்ற நிலையிலே நீங்கள் இருந்தீர்கள், அது உங்களுக்கு இன்பமாக தோன்றுகிறது. அதே போல நீங்கள் புகைப்பிடிக்கிறீர்கள். அந்த புகைப்பிடிக்கும் பொழுது 3000 நச்சு தன்மைகள் நம்மளுடைய உடம்பிலே சேருகின்றன. புகைப்பிடிக்கும் பொழுது நிக்கோட்டின் போன்ற நச்சுத்தன்மைகள், அந்த நச்சுத்தன்மைகள் உடம்பிலே சேரும் பொழுது உடம்பிலே உள்ள எல்லா விதமான நோய் ஆற்றலும், நோய் தடுப்பாற்றலும் அந்த நச்சுத்தன்மையை போக்க வேண்டும் என்று அவர்கள் வீறு கொண்டு வருகின்றனர். அது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுவது போல் நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அது அந்த புகை கொடுக்கும் புத்துணர்ச்சி அல்ல,
உங்களுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்திகள் திரண்டு எழுந்து வந்து வேலை செய்யும் ஒரு விதமாகும். ஆக இதுவும் பொய்யான இன்பமே. அடுத்து, காமக்களியாட்டங்களிலே நம்மளுடைய எண்ணங்களை நாம் செலுத்தினோமானால் ஆணும் பெண்ணும் இருவரும் சம்யோகம் செய்யும் நேரத்திலே இந்த 7200 நாடி நரம்புகளினுடைய சக்தி சாரமாக புருவ மத்தியிலே சுக்கிலம் என்ற விதை சேர்ந்திருக்கிறது. அந்த சுக்கிலம் என்ற பிரம்ம ஆற்றல் சேர்ந்திருக்கின்றது. ஆகல் ஆணும் பெண்ணும் சம்யோகம் செய்யும் நிலையிலே இந்த புலன்கள் அனைத்தும் திரண்டு இந்த மனக்கிளர்ச்சியினாலே அங்கே இருக்கிற அந்த சுக்கிலத்தை தட்டி திறந்து அதை கீழ்முகமாக இறங்கச் செய்து உங்களுடைய குறியின் மூலமாக அது விரயமாகிறது. ஆக அம்மாதிரி விரயமாகும் பொழுது இந்த ஜீவனை புருவ மத்தியிலே சென்று தொடும் பொழுது, இந்த உணர்வுகள் தொடும் பொழுது ஒரு விதமான கிளர்ச்சிகள் ஏற்படுகின்றது. அந்த கிளர்ச்சியும் ஒரு சில நிமிடங்களில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். இதையே சிற்றின்பம் என்று பெருமக்கள் கூறுவார்கள். ஆக முதலிலே போதையின் காரணமாக நமக்கு இன்பம் என்று தோன்றியது ஒரு மயக்கம். புகையின் காரணமாக நமக்கு கிளர்ச்சியூட்டுவதாக தோன்றியது நம்மளுடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்திகள் திரண்டு வந்து இந்த நச்சுத்தன்மையை எதிர்க்கும் ஒரு ஆற்றல். இது சக்தி விரயம் என்பது நாம் எல்லோரும் உணர்ந்தால், பகுத்தாய்ந்தால் தெரியும். மூன்றாவது நிலையிலே ஒரு ஆணும் பெண்ணும் சம்யோகம் செய்யும் பொழுது 7200 நாடி நரம்புகளினுடைய சங்கமமாக புருவ மத்தியிலே இருந்து அந்த நிலையை, அந்த சுக்கிலத்தை இந்த ஜீவனாகப்பட்டது மனமாகப்பட்டது சென்று திருடும் பொழுது நமக்கு ஒரு விதமான ஆனந்தம், இன்பம் ஏற்படுகிறது. அது ஆனந்தம் என்று சொல்லக்கூடாது, அது இன்பம். அந்த இன்ப நிலையிலே சிறு வினாடிகள் அந்த இன்பம் நமக்கு நீடிக்கின்றது. அந்த சுக்கிலம் விரயமானவுடன் இந்த உடம்பு அடித்து போட்டார் போல் ஒரு உணர்வு ஏற்பட்டு அப்படான்ட்டு படுத்துடும். அப்போது அந்த உணர்வும் நிரந்தரமா என்றால் சம்யோகம் செய்யும் வரை மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். சம்யோகம் செய்து முடித்தவுடன் உடல் அடித்து போட்டது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டு படுத்துக்கொள்கிறது. ஆனால் சம்யோகம் செய்வதற்கு முன்னாடி இந்த உணர்வுகள் கிளர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கான காரணம் என்னவென்றால் நாம் உண்ணும் உணவு. அதாவது நீங்கள் பொதுவாக பார்த்தீர்களானால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை அத்துணை அவயங்களையும் சரிவர இயங்காமல் வைத்திருக்கிறானோ அவனுக்கு இந்த காம கிளர்ச்சிகள் அதிகமாக வரும். உதாரணமாக ஒரு விவசாயி தன்னுடைய வயல்வெளியிலே வேலை செய்கிறான் என்றால் அவனுக்கு இந்த காம கிளர்ச்சி முறையாக ஒரு மாதத்திற்கு ஒரு முறைதான் வரும். ஆனால் ஜீரணமாகாமல் சாப்பிட்டு அதிகமாக உணவுகளை பெருக்கிக் கொண்டு அந்த உணவுகளை சரிவர ஜீரணமாக செய்யாமல் அதனுடைய ஒரு மதமதப்பு இந்த உடம்பிலே இருக்கும். அந்த மதமதப்பு இருப்பவர்களுக்கு இந்த காம உணர்ச்சியினுடைய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அப்பொழுது இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், நமக்கு காம உணர்ச்சி, காம கிளர்ச்சி என்பது அடிக்கடி ஏற்படுகிறது. மனைவியுடன் டெய்லி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஒரு 3 நாளுக்கு ஒரு முறை சமயோகம் செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைத்து இவர்கள் தங்களுடைய சக்திகளை விரயம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரிவதில்லை அது ஒரு மதமதப்பு என்று. அதாவது ஒரு பூரணமான ஒரு சம்யோகத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் என்றால் அவனுக்கு 1 மாதம் வரை அந்த சம்யோகம் மறுபடியும் செய்ய வேண்டும் என்ற உணர்வே வரக்கூடாது. அதுதான் ஒரு மனிதன் சிறப்பாக சம்யோகம் செய்திருக்கிறான் என்பதனுடைய அர்த்தம். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆக இந்த உணர்வை தெரியாமல் சகட்டு மேனிக்கு இந்த உணர்ச்சிகளை கிளர்ச்சி அடைய செய்கிறார்கள். அதற்கான முக்கியமான நோக்கம் மசாலா பொருட்களை சேர்த்து சாப்பிடும் துரித உணவு என்பது
அறியப்படுகிறது. ஆக துரித உணவுகளை யார் ஒருவர் சாப்பிடுகிறாரோ, அஜினமோட்டோ போன்ற சுவை போட்ட உணவுகளை எவர்கள் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பாலியல் தூண்டல் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது, யார் மச்ச மாமிசங்களை அதிகமாக உண்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய உடம்பிலே கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ந்து இம்மாதிரியான காம கலர்ச்சிகள் அடிக்கடி ஏற்படும். மேலும் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய காட்சிகளை இவர்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருந்தாலும் இவர்களுக்கு பாலியல் உணர்வுகள் தூண்டக்கூடும். ஆக இம்மாதிரியான ஒரு தூண்டுதலின் பேரில் விரயம் செய்யப்படுகிற இந்த இன்பத்தை இன்பம் என்று, நீடித்த இன்பம் என்று யாராவது ஒருவர் கருதுவாரானால் அது ஒரு சன நேரமே நீடிக்கக்கூடிய ஒரு சிற்றின்பம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். ஆக நாம் ஏற்படுத்தி கொள்கிற இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்கிற அத்துணை உணர்வுகளும் அந்தந்த நிமிடத்திற்கு உணர்வுகளாக வருமே தவிர அதற்கு மேல் அது நீடிக்க. ஆக இதுதான் இந்த மாதிரியான, அதாவது ஒரு சன நேரமே வந்து செல்லக்கூடிய, ஒரு மின்னல் போன்று வந்து செல்லக்கூடிய இந்த இன்பங்களுடைய ஒரு நிலை. ஆனால் பேரின்பம் என்பது என்னவென்றால், இறைவன் நம்முடைய உடலிலே இருந்து கொண்டு அந்த 7200 நாடி நரம்புகளிலே சேர்க்கப்படுகிற அந்த சுக்கிரத்தை வாசியோகம், அஜபா காயத்ரி, ஸ்ரீவித்யா என்று சொல்லக்கூடிய இந்த சித்த வித்தியை பயன்படுத்தி அவன் அதை சிரசிலே ஏற்ற வேண்டுமானால் அப்பொழுது ஒரு இன்ப ஊற்று நம்முடைய சிரசிலே ஏற்படும். இந்த பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுதே ஒரு இன்ப உணர்வு ஏற்படும். அதாவது மனம் என்பது தூங்காமல் ஒடுங்கும். எங்கே ஒடுங்கும்? புருவ மத்தியிலே சென்று ஒடுங்கும். அம்மாதிரி ஒடுங்கும் பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு இன்ப ஊற்று ஏற்படும். இந்த இன்ப ஊற்றாகப்பட்டது நீடித்த இன்ப ஊற்றாக உங்களுக்கு அமையும். ஆக இந்த இன்ப ஊற்றிலே ஏதாவது சக்தி விரயமாகுமா என்றால் இங்கே சக்தி விரயமாகாது. மாறாக உங்களுடைய உடம்பிலே சக்தி பெருக்கம் ஏற்படும். ஆக நம்மளுடைய உடம்பிலே சக்தி என்பது சித்தாக மாறும். அதாவது சக்தி என்பது ஆற்றல், சித் என்பது இகாரம் என்கிற ஒரு சக்தி, செறிவூட்டப்பட்ட ஒரு சக்தி சத்துடன் சேரும் பொழுது அது சித் என்ற நிலையை அடைகிறது. ஆக சாதாரண நிலையிலே சத்தாக இருந்த ஒரு பொருள் இகாரத்தை தன்னுடனே சேர்ந்து, அதாவது இறை ஆற்றலை தன்னுடனே சேர்ந்து சித் என்ற நிலையிலே அடங்குவது அது ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும். ஆனந்தம், ஆன்மாவினுடைய அந்தம், ஒரு முடிவு பெற்ற நிலை. அந்த ஆனந்தத்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது அடிக்கடி அனுபவிக்கலாம். சம்யோகம் சமயத்திலே நீங்கள் அனுபவித்த அதே மாதிரியான உணர்வை நீங்கள் இந்த புருவ மத்தியிலே இருந்து வாசியோகம் என்ற பயிற்சியிலே கீழே இருந்து மேலே ஊர்த்துவகதியாக நீங்கள் அதை மேல் நோக்கி செலுத்தும் பொழுது அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆக இந்த ஆனந்தத்திற்கு சொந்தக்காரர்கள் யாராக இருக்க முடியும்? நீங்கள் முன்னே கூறிய அந்த இன்பங்களை அனுபவித்தவர்களுக்கெல்லாம் இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக கிடையாது. ஆக எவர் ஒருவர் சத்தியத்தை மீறி செயல்பட்டு தன்னுடைய மனதை கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவன் என்ற உணர்வை அடைய முடியாது. அதாவது அவங்களுக்கெல்லாம் ஸ்கூலில் அட்மிஷனே கிடைக்காது. பல பேரை நான் பார்த்துருக்கேன். பொன்னும் பொருளும் சேர்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார்கள். நான் பல பேர்களை பார்த்திருக்கிறேன். பொன்னும் பொருளும் சேர்த்தவர்கள் எல்லோரும் இறக்கும் பொழுது அந்த பொன்னும் பொருளும் அவர்களுக்கு பாக்கியமாக இருக்கிறதா அல்லது வேதனையாக இருக்கிறதா? சேர்த்து வைத்த பொருளை எல்லாம் விட்டு சாகிறோமோ என்ற உணர்வுடனேயே அவர்கள் சாகிறார்கள். அதன் மூலமாக அடுத்த பிறவிகளுக்கு விதையை ஊன்றிவிட்டு சாகிறார்கள். அதே போல அதிகார வெறி படித்த பலரும் நாம் செய்வது என்னது என்று தெரியாமல் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக
பலதரப்பட்ட பாவச் செயல்களிலே ஈடுபட்டு இந்த அதிகாரங்களை பெற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழும் பொழுது செத்து செத்து பிழைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சத்தியத்தை மீறும் அத்துணை வேர்களுக்கும் இறைவன் மனம் என்ற சூட்சும நிலையிலே இருந்து கொண்டு அவர்களை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. இதனுடைய காரணமாகத்தான் போதை பழக்கத்திற்கு மக்கள் அடிமையாகின்றனர். எவன் ஒருடைய மனசாட்சி நீ நடந்து கொள்ளும் விதம் தவறு என்று அவனுக்கு உறுத்துகிறதோ, ஆன்மா என்பது மனசாட்சியின் வடிவிலே சூட்சுமமாக உள்ளே இருக்கிறது. அந்த சூட்சும சக்தி நீ செய்யும் செயல்கள் தவறு என்பதை உங்களுக்கு உணர்த்தும் பொழுது, ஒன்று நீங்கள் அதனுடைய ஆலோசனைகளே, அதுதான் தந்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது தந்தையின் நம்முள்ளே இருந்து சொல்கிறார். எந்த ஒரு செயலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு செயலை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்மாகப்பட்டது உங்களுடைய உள்ளே இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு விதமான நல்ல செயல்களை, நல்ல சிந்தனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். உதாரணமாக, அன்பு நிலையிலே இருந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு உணவை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால், இந்த ஆன்மா என்பது புலகாங்கித நிலையிலே உங்களை வாழ்த்தும். அடியேன் அனுபவித்திருக்கிறேன். பல பேருக்கு அன்னதானங்கள் எடுத்து போடும் பொழுது அந்த அன்னத்தை எடுத்து அதாவது ஒரு பிரஜை இல்லாமலே அடுத்தவர்களுக்கு இன்னாருக்கு கொடுக்கிறோம், இவ்விதம் கொடுக்கிறோம் என்ற நிலையிலே இல்லாமல் தன்னை மறந்து அந்த அன்னத்தை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு விதமான இன்ப ஊற்று நம் உள்ளே உதித்ததை நாம் அனுபவித்திருக்கிறோம். அப்பொழுது அன்பு நிலையிலே இருந்து கொடுக்கும் பொழுது இந்த ஆன்மா என்கிற இந்த தந்தை நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். பிறரை கெடுக்க வேண்டும் என்ற நிலையிலே சூழ்ச்சிகளை செய்து அவர்களை கெடுக்கும் பொழுது இவரே நமக்கு சாபத்தை கொடுக்கிறார். அதாவது விதியினுடைய முடிச்சுகளை ஏற்படுத்துகிறார். இந்த விதியினுடைய காரணமாகத்தான் அடுத்த பிறப்புகள் நமக்கு இங்கே ஊன்றப்படுகிறது. ஆக எவன் ஒருவன் அன்பை மறந்து வாழ்கிறானோ அவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய கருணை என்பது கிடைக்கவே கிடைக்காது. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பரமபதத்திலே இடமே கிடையாது. இவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பெரிய கோயில்களிலே சென்று கும்ப மரியாதையை வாங்கலாம். ஆனால் இந்த கும்பத்திலே அவர்கள் நுழைய முடியாது. கும்பம் என்பது என்ன? கும்பம் என்பது சிரசு, கூ என்பது சக்தி, அம்பம் என்பது அம்பலம் என்பதனுடைய சுருக்கம். அம்பலம் என்றால் அறை என்பது பொருள். சித் அம்பரம், சித் அம்பரம், திரு சிட் அம்பலம். ஆக இந்த கும்பத்திலே யாரால் உள்ளே செல்ல முடியும்? மனதை செம்மைப்படுத்தவனால் மட்டுமே இந்த கும்பத்திலே சென்று சேர முடியும். அடுத்தவனை கெடுத்தவனும், அதிகாரத்திற்காக பிறரை அழித்தவனும், தன்னுடைய சுயலாபத்திற்காக பிற உயிர்களை கொன்றவனும், பிற உயிர்களை வாட்டி வதரித்தவனும் இந்த பள்ளி என்கிற இந்த பள்ளிக்கூடம், இங்கேதான் பள்ளிக்கூடம் இருக்கிறது. பள்ளிக்கூடம், இறைவன் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியிலே, அந்த கூடத்திலே உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்காது, உங்களுக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதுதான் நல்ல ஆன்மீகத்திலே நல்ல நேர்மையாக நடப்பவர்களுக்கு கூலி கொடுக்கிறான் இறைவன். இந்த கூலி என்பது என்ன? கு பிளஸ் ஊ, கூ, இக்கு பிளஸ் ஊ. கூ என்பது சக்தி, ஊ என்பது உகாரம். இந்த கூ என்கிற சக்தி என்கிற உகாரத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த உகாரம் என்பது உங்களுடைய ஆற்றலாக பெருகி, உங்களுடைய சித்த சக்திகளாக பெருகி, உங்களுடைய உடம்பிலே உயர்ந்த நிலையிலே மாறக்கூடியது கூலி. கூலி என்பது ஏதோ நீங்கள் எல்லாம் பிச்சை போடுவதாக நினைத்திருக்கிறீர்களா? அது கிடையாது. இறைவன் கொடுக்கும் கூலி என்பதுதான் உண்மையான கூலி.
இறைவன் சொத்துக்களை கொடுக்கிறான். எங்கே கொடுக்கிறான்? சத்து என்பது சொஸ்தானத்திலே போய் சொத்தாக மாறுகிறது. சத்து என்பது சொஸ்தானத்திலே போய் சொத்தாக மாறுகிறது. ஆக இதுதான் உண்மையான சொத்து. ஆக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற சொத்து என்பதெல்லாம் உங்களுடைய உடனே வருமா என்றால் நிச்சயமாக வராது. ஆன்மா மட்டும்தான் வரும். ஆக இந்த பூமியிலே பிறந்த ஒருவன் இறக்கிறான் என்றால் அதைவிட ஒரு துர்லாபம் என்பது வேற எதுவுமே கிடையாது. ஆக இறப்பு என்பதை வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாம் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம். ஆக இறப்பை வெல்லுவதற்கு சிந்தனை செய்யாத ஒரு மனிதன் என்பவன் துர்பாக்கியசாலி. அவன் ஆயிரம் அதிகாரங்கள் வைத்து கொண்டிருந்தாலும் நாளை அவன் ஹாஸ்பிட்டலிலே சென்று படுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அதிகாரங்கள் அவனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. நாம் இந்த பூமியிலே சக்கரவர்த்தி என்று சொன்னாலும் உள்ளே உள்ள சக்கரவர்த்தி நீ அவனை அழித்து கொண்டு விட்டால், சக்கரம் என்பது இந்த கண், சக்கரவர்த்தி என்பது இந்த மூன்றாவது கண். இந்த சக்கரம் சக்கரவர்த்தியாக வார்த்திருக்கிறது. இங்கே இந்த சக்கரவர்த்தி என்று பொருள் இதற்கு பெயர். ஆக இந்த சக்கரவர்த்தி இந்த உள் அகத்தியை ஆளுகிறார். அவர்தான் உண்மையான சக்கரவர்த்தி. மாறாக அதிகாரத்தை நான் கையிலே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று அதிகார அகங்கார மாயையிலே உயர்ந்தவர்களுக்கு இந்த சக்கரவர்த்தியினுடைய அருள் கிடைக்காது. இந்த ஈஸ்வரனுடைய கருணை கிடைக்காது. அன்பை மறந்தவனுக்கு ஆண்டவனுடைய அன்பு கிடைக்காது. அன்பு என்றால் என்னவென்றே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பாவம் என்பது பாயாசம் சாப்பிட்ற மாதிரி, என்ன கொலை என்பது குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆனால் இந்த கொலை புலை தீட்டு என்பதை எல்லாம் தவிர்த்து எவன் ஒருவன் அன்பு நிலையிலே இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இறைவன் தன்னுடைய பாதத்தை காட்டுவான். அவன் ஒளி ரூபமாக காட்டுவான். அந்த ஒளியை நீங்கள் கடன் வாங்க முடியாது. ஒளி என்பது உங்களுக்குள்ளே பீரிட்டு எழக்கூடிய ஒரு ஆற்றலுடைய கீற்று. அந்த கீற்றை நீங்கள் எந்த விதத்திலையும் வாங்க முடியாது. எனவே பிறவி என்பதை எடுத்துவிட்டோம். இறைவன் கொடுத்த கருணையினால் பிறவி என்பதை எடுத்திருக்கிறோம். இது ஏதோ வேற யாராவது போட்டதுவா? இறைவன் போட்ட பிச்சை. நாம் எல்லோரும் பிச்சைக்காரர்கள். இறைவன் நமக்கு பிச்சையை அளித்திருக்கிறான். அந்த பிச்சையை நாம் அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த பிச்சையை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உடல் என்பது நாம் எடுத்து வந்த பிச்சை. இந்த பிச்சைக்காரராக இருக்கிற நாம் இந்த இறைவனுடைய அந்த கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையை உணராமல் அகங்கார மாயையிலே நாம் வாழ்ந்து மடிந்தோமானால் மறுபடியும் நாம் கடன்காரனாக மாறிவிடுவோம். பிறகு மறுபடியும் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டியதுதான். அப்படி இல்லை என்றால் இவன் அதாவது ஒன்றுத்துக்கும் உதவாதவன், லாக்கி இல்லாதவன், இவனுக்கு பிறவியே கிடையாதுன்னு சொல்லி இறைவன் முடிவு செய்து விட்டார் என்றால் காலத்துக்கும் அவன் கடனை கழிக்க முடியாத ஒரு பேயாக தான் இந்த பூமியில் சுற்றி கிடக்கணும். ஒரு ஆவியாக தான் சுற்றி கிடக்கணும். ஏன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ஆவியாகப்பட்டது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவமாக மாற முடியுமே தவிர அது போய் அழிக்க முடியாது. அது போய் அப்படியே பிரபஞ்சத்தில் கலந்துட வேண்டியதுதான். அப்புறம் இந்த பூமியில் இந்த பிறவி எடுத்ததற்கான பலன் என்ன? அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறோம். இறைவனை போய் கல்லுலையும் செம்புலியும் போயிட்டு கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அடியன் சிறு வயதிலே இந்த குமரக்கோட்டம்ட்டு காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டம் என்ற ஒரு ஸ்தலத்திலே நின்று கொண்டு முருகப்பெருமானுடைய இந்த சிலையை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி என்னில் மேலே இருந்து ஒரு அசிரியர் மாதிரி கேட்டது, ஏண்டா கல்லை வணங்குற அப்படின்னு. திரும்பி பார்த்தேன், வள்ளலாருடைய பளிங்கு சிலை அங்கே இருந்தது. நான் எனக்குள்ளேயே ஒரு சுதாரித்து கொண்டு நாம் மறுபடியும் நல்லபடியாக வணங்க வேண்டும் இறைவன் சொல்லிட்டு என்னுடைய அந்த மனதை ஒடுக்கி கொண்டு மறுபடியும் வணங்கினேன். பிறகு
ஒரு மாதங்கள் கழித்து மறுபடியும் சென்று அந்த சிலையை வணங்குகிறேன், கல்லை ஏன் கும்பிடுகிறாய் என்று மறுபடியும் ஒரு குரல் கேட்டது. ஆக எனக்கு அப்பொழுதுதான் விளங்கியது. மறுபடியும் திரும்பி பார்க்கிறேன், அங்கே பளிங்கு சிலையிலே வள்ளலாரோட சிலை. ஆக அன்றோடு முடிந்தது. அதுக்கப்புறம் நான் தேட வேண்டிய சூழ்நிலை, அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன், என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. உண்மையான ஈசனுடைய தத்துவம் என்பது என்ன என்பதை சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய அந்த சித்த வேதத்திலே படிக்கும் பொழுது என்னுள்ளே இருக்கிற கருத்து அதிலே பொதிந்து கிடைப்பது போல் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த மாதிரியான உணர்வு ஏற்பட்டவுடன் இந்த சித்த விதியை நாம் உடனே பெற்றோம். இன்று வரை நாம் அதை பின்பற்றி வருகிறோம். ஆக உண்மை பொருள் என்ன என்பதை உணராத மனிதர்கள் இவ்வாறு தான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் தாடி மீசை இதெல்லாம் வச்சிட்டு இருக்கிறேன்னா இயற்கையாக இருக்கிறேன், இயற்கையை சார்ந்து வாழ்கிறேன். இந்த மீசையை இறைவன் கொடையாக எனக்கு கொடுத்திருக்கிறான், இந்த தாடியை எனக்கு கொடையாக கொடுத்திருக்கிறான், கண்களை கொடையாக கொடுத்திருக்கிறான், மூக்கு கொடையாக கொடுத்திருக்கிறான். ஆக இதற்குள் ஒரு பொருள் பொதிந்திருக்கிறது. என்ன? என்னுடைய சுக்கில தாதுவை இந்த தாடி என்பதுதான் பாதுகாக்கிறது. இந்த தாடி என்பது ஒரு சிங்கத்தினுடைய ஒரு நிலை போல. ஒரு சிங்கம் என்பது தன்னுடைய முடிமயிரை இழந்து விட்டால் அதை பார்க்க சகிக்காது. நாம் எல்லோரும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலே வந்து அவன் நமக்கு ஒரு கிராப் வெட்டி கொடுத்துட்டு போயிட்டான், ஸ்னோ தடவிக்கிட்டு பவுடர் போட்டுக்கிட்டு மீசையை பண்ணிட்டு போகலாம், நல்ல கம்பீரமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த கம்பீரம் அதில் வருமா? வராது. ஆண்மைக்குரிய இலக்கணம் தாடி மீசை. ஆக இது தமிழனுடைய பாரம்பரியம். தமிழனுடைய பாரம்பரியம்னா என்னென்ன? தம்முள் இருக்கிற அருளினுடைய பாரம்பரியம். ஆக இது ஒரு தனி மனிதனுடைய மொழிக்காகவோ பாஷைக்காகவோ அல்ல. ஆக இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லையில்லாதனுடைய கருணையை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம். இந்த உடலை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஒரு குடும்பத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? நான் ஒரு மனைவியை கட்டிக்கொள்கிறேன், ஏன் மனைவியை கட்டிக்கொள்ள வேண்டும்? அவள் எனக்கு உதவுவாள், நான் அவளுக்கு உதவுவேன். என்னுடைய ஜீவனை நான் சிவமாக மாற்ற முடியும் என்பதனுடைய நிலைதான். மாறாக இன்று என்ற நிலை இந்த பூமியிலே நடக்கிறது. ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம், ஒரு குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பதிலே நம்மளுடைய ஆற்றலை விரயம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஆக நாம் பற்ற அந்த துன்பத்தை அந்த குழந்தைங்க பெறக்கூடாது. நம்மளுடைய அப்படியே மனதில் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு உழைச்சி போடணும், சொத்து சேர்க்கணும். நீயே எல்லா வேலையும் செஞ்சிட்டேன்னா அந்த குழந்தை எதுக்காக இந்த பூமியில் பிறந்திருக்கு? வெறுமனை உட்காந்துட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு வெறுமனை சாப்பாடு சாப்பிட்டு போகிறதுக்கு அந்த பூமியில் பிறந்திருக்கு. நீ என்னென்ன ஒரு ஆற்றலை, ஒரு சேலஞ்சை இந்த பூமியில் நீ சந்திச்சியோ, அதாவது ஒரு மனிதன் சோதனைகளை கடந்து வரும் பொழுதுதான் சாதனையாளராக மாறுகிறான். ஆக நமக்கு இறைவன் பலவிதமான சோதனைகளை கொடுத்திருக்கிறான். அந்த சோதனைகளை நாம் வென்று வரும் பொழுதுதான் அதனுடைய மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஒரு மனிதனாக உயர்ந்த நிலையை அடைகிறோம். அதே போல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை கொடுக்க வேண்டும், ஆனால் சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடாது. இதை தெரியாமல் பல அற்பப்பதர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சொத்து சேர்க்கிறேன், அந்த சொத்து சேர்க்கிறேன்னு ஏராளமான சொத்து சேர்ப்பதிலே இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதுவும் அரசியல் நிலையிலே, அதிகார நிலையிலே இருப்பவர்கள் பலர் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பை உறிஞ்சி பல கோடி ரூபாய்களை அவர்கள் சொத்து சேர்த்து வைக்கொண்டு அவர்களுடைய பல தலைமுறைகளில் வாழும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்ற 1-2 தலைமுறைகளே தரிகட்டு அவர்களுடைய குடும்பமே அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். ஆக பிறருடைய சாபம் அவர்களுக்கு நிலைக்குமா? நிச்சயமாக நிலைக்காது. எனவே இந்த அரிய பெரிய ரகசியங்களை கடந்து பகுத்தறிந்து இறைவன் என்பதை, இறைநிலை என்பதை, இறை உணர்வு என்பதை அனுபவிப்பதே
உண்மையான வாழ்வியல். அதுவும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் அனுபவித்து கொண்டு, அதாவது ஒரு பேலன்ஸ், அறிவியல் கண்டுபிடிப்புகள், அதே நேரத்திலே உள்ளே உள்ள ஆற்றல், சயின்ஸ், கன்சைன்ஸ், இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்து இல்லற யோக நிலையிலே நாம் வாழும்பொழுது ஒரு இன்பமான அனுபவத்தை நாம் பெறலாம். அதாவது மனிதன் ரொம்ப எளிமையாக பெறலாம். காட்டுக்கும் மேட்டுக்கும் போய் கஷ்டப்பட்டு உள்ளுணர்வை ஏற்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. வாழும்போதே பகுத்தறிவோடு வாழ்ந்தோமானால் உண்மையான உன்னதத்தை நாம் நிச்சயமாக அடையலாம் என்று கூறி, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனுஷனாக மாறிடுவோம். இது புரியலைன்னா நம்ம மிருக நிலையிலேயே இருந்து மிருக நிலையிலேயே சாவும். ஆக ஒரு மனுஷன் பிறந்தான், உண்டான், உறங்கினான், உடலுறவு கொண்டான், சந்ததிகளை பெற்றான், அத்தோடு மடிந்து செத்தான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன வரலாறு அவனுக்கு இருக்கிறது? வர 6 வருது, அதுதான் வரலாறு. நமக்கு 6 ஆதாரங்களான, அதாவது சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை, ஜீவனுக்காகவும் சொப்பனம், சுழுத்தி, ஜாக்கிரதை, மனதுக்காகவும் 6 நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த வரலாறு என்பதை இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால், ஒரு மிருக நிலையிலே அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் 1 மாதம், 1 ஆண்டு, 2 ஆண்டு, அதற்கு மேல் அவனை நினைவு வைத்துக் கொள்கிறோமா? இந்த பூமியை நினைவு வைத்துக் கொள்ளுமா? நிச்சயமாக இல்லை. சும்மா ஃபோட்டோவில் பார்த்துட்டு அவன் ஒன்றா இது பண்ணலாம். இப்போ சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒரு அரசியல்வாதியாக இருந்து வாழ்ந்தார், அவருடைய பிறந்த நாள் வரும்பொழுது அவரை நினைப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த வாழ்க்கையை ஒரு வரலாறாக மாற்றி இந்த பூமியில் மரணமில்லாத பெருவாழ்வை அடைய வேண்டும், அதற்காகவே நாம் இந்த பூமியிலே தோன்றியிருக்கிறோம் என்று எல்லாம் உள்ள ஈஸ்வரனுடைய வார்த்தை. இது என்னுடைய வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையை உங்களுக்கு கூறி, இன்பம் தீர்ப்பதற்காக நாம் வரவில்லை, ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனந்தம் அனுபவித்ததிலே ஆன்மீக வாழ்க்கை, இன்பத்தை அனுபவிப்பது அழிவு வாழ்க்கை என்பதை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.